வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் சுகாசினி. முந்தைய பாடங்களில் எண்கணித முன்னேற்றம் மற்றும் வடிவியல் முன்னேற்றம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டோம். இந்த அமர்வில் சிறப்பு தொடர்கள் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். சிறப்பு தொடர்கள் என்பது வெளிப்படையான சூத்திரங்களை பயன்படுத்தி கூட்டுத்தொகையை வெளிப்படுத்தக்கூடியவை. எனவே இந்த தொடர்கள் சிறப்பு தொடர்கள் என்று அழைக்கப்படுகிறது. கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை முடித்த பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். கூட்டுத்தொகை எண் மேலிலக்கு 2, கூட்டுத்தொகை எண் மேலிலக்கு 3 போன்ற சில வரையறுக்கப்பட்ட தொடர்களின் கூட்டுத்தொகையை தீர்மானிக்க முடியும். சில வரையறுக்கப்பட்ட தொடர்களின் கூட்டுத்தொகையை கண்டறியவும் கருத்தை பயன்படுத்துவதற்கு கூட்டுத்தொகை எண் மேலிலக்கு 2, கூட்டுத்தொகை எண் மேலிலக்கு 3 முடியும். இந்த பாடத்தில் முக்கிய வார்த்தைகள்: எண்கள், தொடர், வரிசை, விதிமுறைகள், இயற்கை எண்கள், ஒற்றைப்படை எண்கள், சதுர எண்கள், கனசதுர எண்கள், முதல் உறுப்பு, கடைசி உறுப்பு, பொதுவான வேறுபாடு, தொகை மற்றும் மாணவர்களே, இங்கே நாம் சில பொதுவான சிறப்பு தொடர்களை படிக்கிறோம். முதல், எண்ணியல் எண்களின் கூட்டுத்தொகை. முதல் எண் ஒற்றைப்படை இயல் எண்களின் கூட்டுத்தொகை. முதல் எண்ணியல் எண்களின் சதுரங்களின் கூட்டுத்தொகை. முதல் எண்ணியல் எண்களின் கனசதுரங்களின் கூட்டுத்தொகை. அடைப்புக்குறிக்குள் x கூட்டல் 1 k கூட்டல் 1 கழித்தல் x k கூட்டல் 1 என்ற வெளிப்பாட்டை பயன்படுத்தி முதல் எண்ணியல் எண்களின் எந்த சக்திகளின் கூட்டுத்தொகைக்கான சூத்திரத்தை நாம் பெறலாம். அதாவது 1k கூட்டல் 2k கூட்டல் 3k கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் nk ஐ கண்டுபிடிக்க நாம் அடைப்புக்குறிக்குள் x கூட்டல் 1 k கூட்டல் 1 கழித்தல் x k கூட்டல் 1 என்ற வெளிப்பாட்டை பயன்படுத்தலாம். முதல் எண்ணியல் எண்களின் கூட்டுத்தொகை 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் n ஈடு சதுர அடைப்புக்குறிக்குள் n அடைப்புக்குறிக்குள் n கூட்டல் 1 கீழ் 2. முதல் எண் ஒற்றைப்படை இயற்கை எண்களின் கூட்டுத்தொகை 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 2 n கழித்தல் 1 ஈடு n மேலிலக்கு 2. முதல் எண் இயல் எண்களின் சதுரங்களின் கூட்டுத்தொகை 1 மேலிலக்கு 2 கூட்டல் 2 மேலிலக்கு 2 கூட்டல் 3 மேலிலக்கு 2 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் n மேலிலக்கு 2 ஈடு n அடைப்புக்குறிக்குள் n கூட்டல் 1 அடைப்புக்குறிக்குள் 2 n கூட்டல் 1 கீழ் 6. முதல் எண் இயல் எண்களின் கனசதுரங்களின் கூட்டுத்தொகை 1 மேலிலக்கு 3 கூட்டல் 2 மேலிலக்கு 3 கூட்டல் 3 மேலிலக்கு 3 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் n மேலிலக்கு 3. உதாரணம் 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 50. தீர்வு:
1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 50. பயன்படுத்தி 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் n ஈடு n அடைப்புக்குறிக்குள் n கூட்டல் 1 கீழ் 2 ஈடு 50 அடைப்புக்குறிக்குள் 50 கூட்டல் 1 கீழ் 2 ஈடு 1275. सिद्ध कीजिए कि एक कोस स्लैश कोस इक्वल्स कोसेक प्लस कॉट एक कोस स्लैश कोस पर विचार कीजिए, अर्थात हम इक्वल्स एक स्लैश कोस टाइम्स एक प्लस कस स्लैश एक प्लस कस प्राप्त होता है। ஈடு அடைப்புக்குறிக்குள் 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 75 கழித்தல் அடைப்புக்குறிக்குள் 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 15. हर में A2B2 सूत्र का उपयोग करके हमें कोस टू ஈடு 75 அடைப்புக்குறிக்குள் 75 கூட்டல் 1 கீழ் 2 கழித்தல் 15 அடைப்புக்குறிக்குள் 15 கூட்டல் 1 கீழ் 2 ஈடு 2850 கழித்தல் 120 ஈடு 2730. உதாரணம் தொகையை கண்டறியவும். ஒன்று கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் முதல் 40 விதிமுறைகள். தீர்வு 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் தொடர்புள்ளிகள் कस 2 प्राप्त होता है। कोस 2 1 कस 2 चूंकि sin 2 कोस इक्वल्स 1 प्लस कस sin इक्वल கூட்டல் 40 விதிமுறைகள் ஈடு 40 மேலிலக்கு 2 ஈடு 1600. 2 கூட்டல் 4 கூட்டல் 6 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 80. कोस sin 2 கூட்டல் 4 கூட்டல் 6 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 80 ஈடு 2 அடைப்புக்குறிக்குள் 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 40. अब पदों को अलग करें यानी इक्वल्स ஈடு 2 பெருக்கல் சதுர அடைப்புக்குறிக்குள் 40 பெருக்கல் அடைப்புக்குறிக்குள் 40 கூட்டல் 1 கீழ் 2 ஈடு 1640. 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 55. sin இங்கே விதிமுறைகளின் எண்களை கொடுக்கப்படவில்லை. இப்பொழுது நாம் சூத்திரத்தை பயன்படுத்தி சொற்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க வேண்டும். n ஈடு அடைப்புக்குறிக்குள் l கழித்தல் a கீழ் d கூட்டல் 1 கொடுக்கிறது. n ஈடு சதுர அடைப்புக்குறிக்குள் அடைப்புக்குறிக்குள் 55 கழித்தல் 1 கீழ் 2 கூட்டல் 1 ஈடு 28.
நமக்கு தெரியும், முதல் எண் ஒற்றைப்படை இயல் எண்களின் கூட்டுத்தொகை சமன் எண் வர்க்கம். எனவே 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 55 ஈடு அடைப்புக்குறிக்குள் 28 மேலிலக்கு 2 ஈடு 784. உதாரணம்: தொகையை கண்டறியவும். 1 மேலிலக்கு 2 கூட்டல் 2 மேலிலக்கு 2 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 19 மேலிலக்கு 2. தீர்வு: 1 மேலிலக்கு 2 கூட்டல் 2 மேலிலக்கு 2 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 19 மேலிலக்கு 2 ஈடு 19 பெருக்கல் அடைப்புக்குறிக்குள் 19 கூட்டல் 1 அடைப்புக்குறிக்குள் 2 பெருக்கல் 19 கூட்டல் 1 கீழ் 6. ஈடு 19 பெருக்கல் 20 பெருக்கல் 39 கீழ் 6 ஈடு 2470. 5 மேலிலக்கு 2 கூட்டல் 10 மேலிலக்கு 2 கூட்டல் 15 மேலிலக்கு 2 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 105 மேலிலக்கு 2. தீர்வு: 5 மேலிலக்கு 2 கூட்டல் 10 மேலிலக்கு 2 கூட்டல் 15 மேலிலக்கு 2 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 105 மேலிலக்கு 2 சமன் எண் n கூட்டல் 1 2 n கூட்டல் 1 6. இப்போது தொடரிலிருந்து 5 பொதுவான எண்ணை எடுத்துக்கொள்கிறோம். ஈடு 5 மேலிலக்கு 2 அடைப்புக்குறிக்குள் 1 மேலிலக்கு 2 கூட்டல் 2 மேலிலக்கு 2 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 21 மேலிலக்கு 2. ஈடு 25 பெருக்கல் 25 பெருக்கல் அடைப்புக்குறிக்குள் 21 கூட்டல் 1 அடைப்புக்குறிக்குள் 2 பெருக்கல் 21 கூட்டல் 1 கீழ் 6. ஈடு 25 பெருக்கல் 21 பெருக்கல் 22 பெருக்கல் 43 கீழ் 6. ஈடு 82,775. 15 மேலிலக்கு 2 கூட்டல் 16 மேலிலக்கு 2 கூட்டல் 17 மேலிலக்கு 2 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 28 மேலிலக்கு 2. தீர்வு: 15 மேலிலக்கு 2 கூட்டல் 16 மேலிலக்கு 2 கூட்டல் 17 மேலிலக்கு 2 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 28 மேலிலக்கு 2 ஈடு அடைப்புக்குறிக்குள் 1 மேலிலக்கு 2 கூட்டல் 2 மேலிலக்கு 2 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 28 மேலிலக்கு 2 கழித்தல் அடைப்புக்குறிக்குள் 1 மேலிலக்கு 2 கூட்டல் 2 மேலிலக்கு 2 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 14 மேலிலக்கு 2. n n கூட்டல் 1 2 n கூட்டல் 1 6. இங்கே முதல் தொடரில் n சமன் 28 மற்றும் இரண்டாவது தொடரில் n மதிப்பை பதிலீடு செய்வதன் மூலம் n சமன் 14. ஈடு 28 பெருக்கல் 29 பெருக்கல் 57 கீழ் 6 கழித்தல் 14 பெருக்கல் 15 பெருக்கல் 29 கீழ் 6. ஈடு 7714 கழித்தல் 1015. ஈடு 6699. உதாரணம்: 1 மேலிலக்கு 3 கூட்டல் 2 மேலிலக்கு 3 கூட்டல் 3 மேலிலக்கு 3 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 16 மேலிலக்கு 3. தீர்வு:
முதல் எண் இயல் எண்களின் கனசதுரங்களின் கூட்டுத்தொகை. 1 மேலிலக்க 3 கூட்டல் 2 மேலிலக்க 3 கூட்டல் 3 மேலிலக்க 3 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் n மேலிலக்க 3 ஈடு அடைப்புக்குறிக்குள் n அடைப்புக்குறிக்குள் n கூட்டல் 1 கீழ் 2 மேலிலக்கு 2 ஈடு சதுர அடைப்புக்குறிக்குள் 16 பெருக்கல் அடைப்புக்குறிக்குள் 16 கூட்டல் 1 கீழ் 2 மேலிலக்கு 2 ஈடு சதுர அடைப்புக்குறிக்குள் 16 பெருக்கல் 17 கீழ் 2 மேலிலக்கு 2 ஈடு அடைப்புக்குறிக்குள் 136 மேலிலக்கு 2 ஈடு 18,496. உதாரணம் தொகையை கண்டறியவும். 9 மேலிலக்கு 3 கூட்டல் 10 மேலிலக்கு 3 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 21 மேலிலக்கு 3 முதல் எண்ணியல் எண்களின் கனசதுரங்களின் கூட்டுத்தொகை. கொடுக்கப்பட்ட தொடரை இவ்வாறு எழுதலாம். ஈடு அடைப்புக்குறிக்குள் 1 மேலிலக்கு 3 கூட்டல் 2 மேலிலக்கு 3 கூட்டல் 3 மேலிலக்கு 3 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 21 மேலிலக்கு 3 கழித்தல் அடைப்புக்குறிக்குள் 1 மேலிலக்கு 3 கூட்டல் 2 மேலிலக்கு 3 கூட்டல் 3 மேலிலக்கு 3 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் 8 மேலிலக்கு 3 ஈடு சதுர அடைப்புக்குறிக்குள் 21 பெருக்கல் அடைப்புக்குறிக்குள் 21 பெருக்கல் 1 கீழ் 2 மேலிலக்கு 2 கழித்தல் சதுர அடைப்புக்குறிக்குள் 8 பெருக்கல் அடைப்புக்குறிக்குள் 8 கூட்டல் 1 கீழ் 2 மேலிலக்கு 2 ஈடு அடைப்புக்குறிக்குள் 231 மேலிலக்கு 2 கழித்தல் அடைப்புக்குறிக்குள் 36 மேலிலக்கு 2 ஈடு 52,065. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் எண் இயல் எண்களின் கூட்டுத்தொகை 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் n ஈடு n அடைப்புக்குறிக்குள் n கூட்டல் 1 ஈடு 2 முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை. 1 மேலிலக்கு 2 கூட்டல் 2 மேலிலக்கு 2 கூட்டல் 3 மேலிலக்கு 2 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் n மேலிலக்கு 2 ஈடு n அடைப்புக்குறிக்குள் n கூட்டல் 1 அடைப்புக்குறிக்குள் 2n கூட்டல் 1 கீழ் 6 முதல் எண் ஒற்றைப்படை இயற்கை எண்களின் கூட்டுத்தொகை. 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 2n கழித்தல் 1 ஈடு n மேலிலக்கு 2. பார்த்ததற்கு நன்றி.